ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ட்ரூ ஃபீலிங் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம். ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி. ஓகே. கிங் ஆஃப் வான்ஸ், Wheel of Fortune, Eight of Cups, the Lovers, Five of Swords, bottom of the High Priestess, Burden, Fast Lives, Adventure, Receptivity, Inner Voice, bottom of the deck, Transformation. Page of Pentacles, King of Cups, Knight of Cups, the Moon, Five of Pentacles, bottom of the deck, Three of Pentacles. Okay, sorry, Three of Cups. ஓகே, வீடியோ ஜெனரல் ரெடி தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ அதுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் அப்படி பிரேக்கர் சுச்சுவேஷனில் மாட்டிட்டேன், எனக்கு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவருக்கு வந்து ஏகப்பட்ட பேர்டன் உண்டு. ஏன்னா நமக்கு பேர்டன் ஒரு கார்டு நமக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த பர்சனுக்கு நிறைய ப்ராப்ளம் லைஃப்பில் உண்டு. மேபி இந்த பர்சனுக்கு வந்து ஃபினான்ஷியல் வந்து ஓகே இல்லையா இருக்கும், நல்ல கெரியர் இல்லையா இருக்கும், இல்லைங்க இது பர்சனோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த பர்சன் டோட்டலி ஒரு செட்டில்டான ஒரு பர்சன்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இந்த பர்சனுக்கு இப்போ இந்த ஃபேமிலியை ரன் பண்ண வேண்டிய பொறுப்பு அந்த பர்சனுக்கு தான் இருக்குதா இருக்கும். மேபி நிறைய கடன்கள் இருக்கலாம் அந்த பர்சனுக்கு. ஸோ அந்த பர்சனுக்கு ஏகப்பட்ட பேர்டன் உண்டு. பட் அந்த பர்சன் உங்ககிட்ட காட்டிட்டு இல்லை, தன்னோட சோகங்களை உங்ககிட்ட சொல்லி வருத்தப்படுற ஒரு கேரக்டர் கிடையாது அந்த பர்சன். நிறைய விஷயம் இந்த பர்சன் உங்ககிட்ட ஹைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பர்சனுக்கு நிறைய ப்ராப்ளம் உண்டு. ஆனால் அந்த பர்சன் ஆக்சுவலி நீங்கள் பார்க்குற டைமில் ஆனால் அந்த பர்சன் ரொம்ப ஒரு லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். எப்பயுமே வந்து சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நீங்கள் பார்க்குற டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி இந்த மாதிரி ரொம்ப எனி டைம் இந்த பர்சனை சுற்றி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் இந்த பர்சன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோகமாக இருக்கட்டும், ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், ஸோ அந்த பர்சன் உடனே அது ஃப்ரெண்ட்ஸு கூட போய் ஒரு பார்ட்டி பண்ணி உடனே மைண்டை டைவர்ட் பண்ண ஒரு கேரக்டர். ஸோ எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும், எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, பட் இந்த பர்சன் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த பர்சன் அவ்வளோவா சீக்கிரமாக வந்து யாரு கூட எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பர்சனுக்கு அது பிடிக்காது. ஏன்னா இந்த பர்சன் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளெலாம் அந்த பர்சன் டக்குன்னு போய் குதிக்க மாட்டாங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிடும் சொல்லிட்டு அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து குதிக்க மாட்டாங்க. எப்போயுமே வந்து நான் ஃப்ரீயாக இருக்கணும், நான் எனக்கு விருப்பப்படி இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வாழணும், எப்போவுமே என்ஜாய்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு நிறைய பேர்டன்ஸ் உண்டு, நிறைய மேபி ஏதாவது இந்த பர்சனுக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பர்சனுக்கு நிறைய ப்ராப்ளம் உண்டு. நான் சொன்னேன்ல.
வேலை இல்லையா இருக்கும், இல்லைங்கி மணி இல்லையா இருக்கும். ஸோ அது பர்சனுக்கு ஃபேமிலி ரன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். ஸோ ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு தலைக்கு மேலே அது வந்துட்டுண்டு. இந்த பர்சன் தான் எல்லா பொறுப்பும் இந்த பர்சனுக்கு தான் வந்துட்டுண்டு. ஸோ அந்த பர்சன் அதனால் ஏகப்பட்ட சுமையை வந்து அந்த பர்சன் ஏகப்பட்ட போர்டை அந்த பர்சன் சுமத்துட்டு. பட் உங்ககிட்ட நீங்கள் பார்க்குற டைமில் இந்த பர்சன் நல்லடி சொன்னல எப்போவுமே ஜாலியாக இருக்கக்கூடிய கேரக்டர். தன்னோட சோகத்தை இன்பத்தையும் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் தனக்குள்ளே ஒளிச்சு வைக்கக்கூடிய ஒரு பர்சன். அப்போ நீங்கள் பார்க்குற டைமில் இந்த பர்சன் நல்லா இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இந்த பர்சனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா தானே இருக்கிறாங்க, உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஓகே. ஆனால் அந்த பர்சன் உண்மையாகவே அந்த பர்சன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கேரக்டர், எப்போவுமே தன்னை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பட் அந்த பர்சனுக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஓகே. மேபி இந்த பர்சனுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்மிக் கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் 2 பேரும் ஃபேஸ் பண்ணுறீங்களா இருக்கும், இல்லைன்னா வந்து முன்சென்ம காதலாக இருக்கும், ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்களா இருக்கும் இந்த 2. ஸோ எல்லாருக்கெல்லாம் சில பேருக்கு. ஓகே. அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பர்சனுக்கு நிறைய பேர்டன்ஸ் உண்டு. அப்போ இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் இந்த பர்சனுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் பிடிக்காது, ஏன்னா ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அப்படி அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் அந்த பர்சனுக்கு யாருக்கு கூட ஃபீல் ஆச்சுன்னா அந்த பர்சன் வந்து உடனே மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. அப்போது இந்த பர்சன் அவங்களை மீட் பண்ணுற டைமில் இந்த பர்சனையும் மீறி இந்த பர்சனுக்கு உங்ககிட்ட ஒரு அஃபெக்ஷன், ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்குது. ஏதோ ஒரு அட்ராக்ஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆனாலும் இந்த பர்சன் உங்ககிட்ட ஒரு லைட்டாக ஒரு ஆஃபரும் கொடுத்து இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் மெல்ல என்டர் ஆகிட்டு உண்டு. ஆனால் அந்த பர்சனுக்கு இஷ்டம்தான், உங்களுக்கு இஷ்டம்தான். பட் அந்த பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உங்களுக்கு எந்த ஒரு ஆஃபரும் கொடுத்துக்கலாம். லைஃபை ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த பர்சன் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய பர்சன், எப்போவுமே வந்து சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய பர்சன். அப்போ உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆனதும் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஆஃபரும் கொடுத்து இந்த பர்சன் என்டர் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ உங்கள் கூட அந்த பர்சனுக்கு ஒரு பயங்கர ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிருக்கும். ஸோ சேம் சுச்சுவேஷன் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பாண்டிங், ஒரு ட்ரூ பாண்டிங் 2 பேருக்குமே ஃபீல் ஆகிருக்கும். ஓகே. ஆனால் அது இதில் வந்து நமக்கு ஒரு ஃபெமினின் எனர்ஜி வந்து இல்லை நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக வருது. ஃபெமினின் எனர்ஜி சொல்லும்போது இந்த போஸ்டோட அம்மாவாக இருக்கலாம், இல்லைங்க இந்த போஸ்டோட சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லைங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஃபெமினின் எனர்ஜி இந்த பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இங்கே வருது. ஓகே. அப்போ இந்த பர்சனுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு லவ்னு சொல்லும்போது நிறைய ரூல்ஸ், நீங்கள் போடக்கூடிய ரூல்ஸில் அந்த பர்சன் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது அந்த பர்சனுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த பர்சன் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சந்தோஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அந்த பர்சனுக்கு உங்கள் கூட ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆனால தான் இந்த பர்சன் லைட்டாக ஒரு ஆஃபரிங் கொடுத்து இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட் ஆகிட்டு உண்டு. பட் ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து போனாலும் இந்த பர்சனுக்கு இப்போ என்ன சொல்கிறது, நிறைய பேர்டன் உண்டுல்ல. ஸோ ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போனாலும் இந்த பர்சனோட நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ என்ன சொல்கிறது, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எமோஷனல் அட்டாச்மெண்ட் இவங்க யாரு கூட வச்சுருக்க மாட்டாங்கன்னு. அப்போ இந்த ரிலேஷன் இப்போ உங்கள் கூட பழகிற டைம் இந்த பர்சனை மீறி உங்கள் கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பர்சனுக்கு நல்ல சும்மா இருக்கிற டைம்லேயோ இல்லைங்கி நைட்டு தூங்குற டைம்லேயும் அந்த பர்சனுக்கு உங்களை பற்றியான ஒரு திங்கிங் வர டைமில் அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டு இப்போ வேண்டாம் நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு ஃபெமினின் எனர்ஜி வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக வருது. இப்போ இந்த ஃபெமினின் எனர்ஜி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா இருக்கும். ஸோ அதை நினச்சி அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பர்டன்ஸ் இருக்குது, நமக்கு எல்லாமே நம்ம தான் பார்க்கணும், நமக்கு இப்போ லைஃப் செட்டில்மெண்ட் இல்லை, நமக்கு கடன் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, அதில் கெரியர் இல்லை. ஸோ இந்த தாட்லாம் வர டைமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த போஸ்ட்டுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு உண்டு. ஓகே. அப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன் என்ன தான் வந்துட்டு உண்டு, இந்த பர்சன் உங்களை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் மூவ் ஆன் பண்ணவும் முடியாது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன் வேறு வழி இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த பர்சன் சம்டைம் உங்ககிட்ட நல்லா பேசுகிறது நல்லா க்ளோஸாக ஆகிற மாதிரி தோணும். சம்டைம் இந்த பர்சனை கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிற மாதிரி தோணும். உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கும். ஏன்னா இந்த பர்சனோட மைண்டில் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு உண்டு. பட் இந்த பர்சனுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் நீங்கள் இந்த பர்சனுக்கு உங்களுக்கு பயங்கர இஷ்டம் தான்.
ஆனால் அந்த பர்சனோட நான் சொன்னேன் அந்த பர்சனோட கேரக்டர். ஸோ அதனால அந்த பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு. ஸோ சம்டைம் நம்ம க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், சம்டைம் உங்களை இக்னோர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, அப்போ இந்த பர்சனுக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, மூவ் ஆன் பண்ணவும் முடியல. அப்போ இதில் ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஃபெமினின் எனர்ஜி வருது. அப்போ அந்த ஃபெமினின் எனர்ஜினால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பல ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கும். நான் சொன்னேன்ல, இந்த பர்சனுக்கு ஒரு உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரூ பாண்ட், ஒரு ஹை அட்ராக்ஷனால் இந்த பர்சன் ஒரு 4 ஸ்டெப் முன்னே எடுத்து வைக்கிட்ட வந்தாச்சுன்னா அந்த பர்சனோட ஓவர் திங்கிங்னால ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்துடுவாங்க. இப்போ ஸோ இந்த சுச்சுவேஷன் வரதில் ரொட்டேட் ஆகிட்டே இருந்துக்கலாம். பட் ஒரு கட்டத்தில் இந்த பர்சனுக்கு வந்து அவங்களையா சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வர டைமில் இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உண்டு. மேபி ஃபேமிலி இந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் ஏதாவது கொடுத்துட்டு உண்டு. ஸோ அவங்களையா சூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த பர்சன் உங்களை இக்னோர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உண்டு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேட் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு. ஸோ ஸ்டில் நீங்கள் இந்த பர்சனுக்கு வெயிட்டிங். ஏன்னா உங்களுக்கு இந்த பர்சன் கூட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது, மூவ் ஆன் பண்ண முடியல. ஸோ அந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட்டிங் கூட சொல்லிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. அப்போ இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆன பிறகு இந்த பர்சன் வந்து நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த பர்சனுக்கு. ஸோ நீங்களும் அந்த பர்சனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம், அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு சைடில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி வாட்ச் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் இப்போ என்ன சொல்லுது, அவங்க லைஃப்பில் நீங்கள் அந்த பர்சனை விட்டு மூவ் ஆன் ஆன பிறகு இந்த பர்சன் எந்த ஆஃபரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்க லைஃப்பில் வேறு யாரையும் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அந்த பர்சன் வந்து டோட்டலாக ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த செப்பரேஷன் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு. ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன் சொல்லும்போது நீங்கள் இருக்கும்போது அந்த பர்சன் ஒரு சந்தோஷம், ஒரு ட்ரூ பாண்டிங் ஃபீல் ஆகிட்டு சொன்னது ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ நீங்கள் போன பிறகு அந்த பர்சனல் லைஃப்பில் அந்த சந்தோஷம் கிடைக்கல. ஸோ அந்த சந்தோஷம் இல்லாதனால அந்த பர்சனுமே எந்த ஒரு ஆஃபரும் அக்செப்ட் பண்ணிட்டும் இல்லை, யாருக்கும் கொடுத்துட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனோட கேரக்டர் பார்த்துட்டு அந்த பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே, அப்போ நீங்களும் அந்த பர்சனை பதில் வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். பட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஆஃபரும் கொடுத்துட்டு இல்லை, அவங்க யாருக்கிட்ட இந்த ஆஃபர் வாங்கிட்டு டோட்டல் ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு. சரி, ஓகே, சரி, கெரியரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த பர்சன் ஏதாவது கெரியர் ரிலேட்டடோ இல்லை ஜாப் ரிலேட்டடோ மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஓகே, அப்போ இந்த சுச்சுவேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்களே இந்த பர்சனை மூவ் ஆன் பண்ணுற இந்த பர்சனுக்காக வெயிட்டிங், இந்த பர்சன் லைஃப்பில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அப்போ அந்த பர்சனோட லைஃப்பில் வந்து ஒரு டவர் மூமெண்ட் வந்துட்டு உண்டு. அந்த யூனிவர்ஸாகவே இந்த பர்சனுக்கு ஒரு டவர் மூமெண்ட் கொடுத்துட்டு. இப்போ என்ன சொல்லுது, இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இந்த பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. ஓகே, இப்போ என்ன சொல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் உண்டு, அட்ராக்ஷன், ஒரு ட்ரூ பாண்டிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஆனால் உங்கள் கூட வந்து எல்லாம் ஒரு உண்மையான ஒரு ட்ரூ லவ் ஃபீல் ஆகின பிறகும் இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. ஏன்னா தேர்ட் பார்ட்டி இந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேட் ஆகிட்டு. பட் அப்போ அந்த டைமில் யூனிவர்ஸ் இந்த பர்சனுக்கு ஒரு டவர் மூமெண்ட் கொடுத்துருவோம். டவர் மூமெண்ட் சொல்லும்போது இந்த பர்சன் என்ன சொல்கிறது, டோட்டலாக வந்து இந்த பர்சன் ஆல்ரெடி இந்த பர்சனுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன ஏகப்பட்ட பேர்டன் உண்டு. அப்போ இப்போ டவர் மூமெண்ட் சொல்லும்போது இன்னும் அந்த பர்சன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த யூனிவர்ஸ் இந்த பர்சனுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்து இந்த பர்சனுக்கு கூட இருக்கிற அந்த உண்மையான முகத்தை காட்டி கொடுக்குறாங்க. அப்படி இந்த பர்சன் கூட பழகுறவங்க, இந்த பர்சன் முன்னாடி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு யூனிவர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி பற்றியான உண்மையான ஒரு முகத்தை வந்து காட்டி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அப்போ இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சனுக்கு இப்போ என் லைஃப்பில் எங்கேயுமே சந்தோஷம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இந்த பர்சனோட நிம்மதி எல்லாமே இந்த பர்சன் இந்த டவர் மூமெண்ட்டில் இழந்துட்டு உண்டு. அப்படி இந்த பர்சன் வந்து டோட்டலாக ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனுக்கு வரும்போது இந்த பர்சன் நமக்கு எங்கே இருந்து நமக்கு உண்மையான ஒரு ஸ்நேகம் கிடச்சி, ஸோ ஏன் நம்ம லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் சொல்லி பேக்கில் திரும்பி பார்க்கும்போது உண்மையான ஒரு ஸ்நேகம் கிடச்சது உங்கள் கிட்டேருந்து. ஓகே, ஸோ
ஸோ அப்போ அந்த பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது, ஒரு சாரி ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம வந்து இவங்களை மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குது. ஸோ நம்ம இவங்களை மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் வந்து கேட் பண்ணுது. அப்போ இந்த பர்சனுக்கு நான் என்ன சொன்னேன், யூனிவர்ஸ் ஒரு டவர் மூமெண்ட் கொடுத்துட்டு. அப்போ இந்த பர்சன் வந்து டவர் மூமெண்ட்டில் இந்த பர்சன் வந்து ஒவ்வொரு நைட்டும் திங்க் பண்ணக்கூடிய டைமில் ஏன் நமக்கு லைஃப்பில் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், ஏன் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கூட பீஸ் இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் நம்ம லைஃப் எதனால நமக்கு இந்த அளவுக்கு ஆகும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் வந்து கெயிட் பண்ணுது. ஓகே, இன்ட்யூஷன் சொல்லி கொடுக்குது இந்த பர்சனுக்கு. இவங்க வந்து உன்னோட ஒரு ஹோம், உன்னோட ஒரு பீஸ் அவங்க தான். ஸோ நீங்கள் 2 பேரும் சேரும்போது, நீங்கள் 2 பேரும் உனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நிம்மதி வேணும், அந்த பர்சன் உனக்கு லைஃப்பில் என்றாங்க. அந்த இன்னர் வாய்ஸ் அந்த பர்சனுக்கு கேட் பண்ணிட்டு மேபி நீங்கள் அப்போ அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது உங்க கூட. ஓகே, ஃபாஸ்ட் லைஃப் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைம் இந்த பர்சன் உங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்ணியிருக்காங்க, தன்னோட சோகங்களை உங்ககிட்ட மறைச்சிட்டு. பட் வெளியே வந்து ரொம்ப சிரித்து காட்டிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த இன்ட்யூஷன் வந்து கெயிட் பண்ணுதுன்னு சொல்லும்போது அந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் கெயிட் பண்ணுது. உங்களுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன், ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இவங்க தான் உனக்கு இப்போ லைஃப்பில் நீ வந்து நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இந்த பர்சன் தான். ஸோ இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்காக பீஸ்ன்னு ஒன்று கிடைக்கும். அப்படி ஒரு விஷயம் வரும்போது இந்த பர்சன் உங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி. பட் அந்த பர்சன் பயங்கர நெகட்டிவிட்டியில் இருக்காங்க. ஓகே, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், இந்த பர்சன் அவ்வளோவா சீக்கிரமாக யாருக்கும் வந்து ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குறதா இருந்துச்சுன்னா ப்ராப்பராக ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சனுக்கு தள்ளி ஏகப்பட்ட போர்டன் ஃபீல் ஆகிட்டு ஒரு நெகட்டிவிட்டியில் தான் அந்த பர்சன் இருக்காங்க, ஒரு இலூஷனில் இருக்காங்க. பட் இந்த பர்சன் வந்து ஃபினான்ஷியலி கொஞ்சம் கெரியர் கொஞ்சம் ஓகே ஆனதும் இந்த பர்சன் மறுபடியும் உங்ககிட்ட வருவாங்க. ஓகே, ஸோ அதில் நம்ம 2 பேருமே இப்போ கரண்ட் சுச்சுவேஷன், இப்போ முன்னாடி இந்த பர்சனுக்காக நீங்கள் மட்டும் தான் ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சனுமே உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஓகே ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிவைனிங் ஒரு டைம் வரும். ஏன்னா நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்குது. ஸோ அந்த வீல் ஃபேவரபிளாக உங்களுக்கு கரங்கி வரும். ஸோ உங்களுக்கு ஃபேவரபிளாக கரங்கி வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். பட் என்னட்ட கேட்டால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த பர்சன் வந்து இப்போ தான் நெகட்டிவிட்டிலேருந்து கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி வராங்க. ஸோ இது வரைக்கும் இந்த பர்சன் பயங்கரமாக நெகட்டிவிட்டியில் இருந்தாங்கன்னா இப்போ தான் அந்த பர்சன் நெகட்டிவிட்டிலேருந்து கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வராங்க. ஏன் ரிலீஸ் ஆகி வரோன்னா அந்த பர்சனோட இன்ட்யூஷன் கெயிட் பண்ணுது. ஸோ உனக்கு உனக்கு லைஃப்பில் வந்து பீஸ் வேணும், அந்த பர்சன் வேணும். ஸோ அந்த பர்சன் உன் லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு லைஃப்பில் வந்து ஒரு பீஸ் கிடைக்கும். இந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் கெயிட் பண்ணிட்டு. ஸோ இன்னர் வாய்ஸ் கெயிட் பண்ணதால் இந்த பர்சன் உங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி. ஓகே, பட் கொஞ்சம் லேட் ஆகுது ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகிறதுக்கு. பட் இந்த பர்சன் நைட்டு உங்களோட இப்போ நைட்டு தூங்குற டைமில் உங்களை பற்றி திங்கிங் வரக்கூடிய டைமில் ஓடி வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி சாரி கேட்கணும், மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே பண்ணணும். இது எல்லாம் இந்த பர்சன் நைட்டு திங்க் பண்ணுறாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்ககிட்ட வந்தாலும் வந்த வேகத்தில் ஓடுவாங்க. ஓகே, ஏன்னா அந்த பர்சன் வந்து இப்போ தான் கொஞ்சமாக அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. எப்போ ஓகே ஆகும், டிவைன் டைம் வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த பர்சன் வந்தாலும் வந்த வேகத்தில் ஓடுவாங்க. டவர் மூமெண்ட் இப்போ நடந்துகிட்ருக்கு அந்த பர்சனோட லைஃப்பில். ஆல்ரெடி டவர் மூமெண்ட் நடந்துகிட்ருக்குது. ஸோ டவர் மூமெண்ட் எண்ட் ஆகும், டிவைன் டைம் வரணும். ஸோ டிவைன் டைம் வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.